வணக்கம், உங்கள் மீனவன். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா அரூர் கடைக்கு வந்துட்டு நம்ம அண்ணன் தொப்பி வாப்பா அந்த பிரியாணி கடை இங்கே வச்சுருக்கிறவங்க வந்து வந்தாங்க. நம்ம கடைக்கு மறக்காமல் வந்து சாப்பிட்டுட்டு போகணும். மெயினாக நம்ம கடையில் தான் மீன் எல்லாமே வாங்குவாங்களாம். இனிமேல் ரெகுலராக வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட அங்கே வந்து நம்ம மீனை தான் சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. வந்து இப்போ நாங்கள் போய் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். வாங்க போய் பார்ப்போம். வழியாக நம்ம வந்து கடையை தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. சாப்பிட போகிறோம். தொப்பி வாப்பா பிரியாணி கடைக்கு, அதாவது ஹோட்டல் கடைக்கு முறை வர்ற ரொம்ப நாள் ஆசை. தொப்பி வாப்பா வர்றேன்னு சொல்லு. நான்லாம் வந்து சாப்பிட்ருக்கேன். ரெண்டா கமுக்கமாக வந்து சாப்பிட்டோம். அதில் நான் இங்கே சாப்பிடல. இங்கே இது நிறைய இடங்கள் இருக்குது தெரியுது. இங்கே நேரங்க சாப்பிடுங்க. நான் ஒரு ஆட்டு இந்த சப்பார் பை வஞ்சரம் வெட்டி போட்டோம்ல, அப்போ அங்கே வச்ச ஒரு ஆட்டை சாப்பிட்ருக்கேன். எங்களுக்கு ஒரு ஆசைப்பா தொப்பி வாப்பா பிரியாணி கடையில் சாப்பிடணும்னு. அதனால இங்கே வந்தாச்சு. தருமபுரி தொப்பி வாப்பா கடைக்கு. இப்போ தான் பிளேட் வருது. தொப்பி வாப்பானால தொப்பி ஓட்டுருவாங்களோ நேரம் முக்கப்படும். தமிழ் தெரியாது, ஹிந்தி தான் தெரியும். அப்போ நான் ஹிந்தி பேசிடவா? வேணாம். तुम्हारे नाम क्या है ना? இருப்பானா? அப்படியா? एक प्लेट ஒரு பிளேட் தான். एक प्लेट नो वन प्लेट एक प्लेट वन प्लेट नो एक प्लेट हाँ. என்னடா ஏக் பிளேட்னா ஒன் பிளேட் தான் அர்த்தம். அவனு ஆனந்த் சொல்றான்டா. ஹிந்தி நான் ஹிந்தியால பேசுறேன். ஏய் நான் மேட்டா குட் மாட்டேங்க. ஏய் ஹிந்தியா பேசுறதுன்னா நான் ஹிந்தி பேசுறேன், புரிய மாட்டேங்குது. தமிழ் அவருக்கு ஹிந்தி தான் தெரியுது. ஹிந்தி தெரியும். நம்ம ஹிந்தியில் பேசுனா ஹிந்தியே தெரியாது. நம்மளாம் ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சா எடுத்துட்டியா பாருங்க. இந்த வஞ்சரம் வந்து வேற ஒன்றுமே இல்லை. நம்ம உங்கள் மீனவன் கடையிலேருந்து வாங்கின மீன் எப்படி இருக்குன்னு பார்த்தியா? பக்காவாக பொறிச்சு எப்படி கொண்டு வந்துருக்காப்புல பாரு. நல்ல பெரிய சைஸ் மீன், தூண்டி மீனில் இருந்து. ஏன்னா தொப்பி வாப்பா கடையில் வந்து தூண்டி மீன் மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. வேறு எந்த மீன் தான் வாங்குவாங்க. தூண்டி மீன், அது டைகர் பிரானு, அது உங்கள் மீனவன் கடையில் தான் வாங்குவாங்க. வேறு எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. அதனால் அது எப்படி இருக்குன்னு பாரு. காலி எத்தனை இடம் மீன் தின்னாலும் எச்சி விடுதையா? யா வஞ்சரம் யா. வாடா அப்பா மசாலா சூப்பராக இருக்கு. அதான் சொன்னாப்புல சலஞ்சு மசாலா எங்கேயும் இருக்காது. மிரட்டி விடுதே மீனா ஏனா என்னமே தெரியலையே. இவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு ருசியாக இருந்தால் எப்படி? அதனால இப்போ சண்டை விட்டு வாங்கினாங்க. இந்த வாங்குறாங்களே இவனு. நான் பொதுவாக ஹோட்டலில் வந்தால் போனால் சீ ஃபுட் ஐட்டமே சாப்பிட மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கடலில் அப்போவே பிடிச்சி சாப்பிட்றதுனால நமக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கக்கூடாது. அந்த மீனில் லைட்டான கெட்ட ஸ்மெல் வந்துருச்சுன்னா எனக்கு அப்படியே அந்த சாப்பிடவே பிடிக்காது. அப்படியே தள்ளி வச்சுருவேன். அதனால தான் நிறையா ஹோட்டலில் நான் தவிர்ப்பேன். ஆனால் இங்கே நான் சாப்பிட்றோம்னா மெயின் காரணம் நாங்கள் கொடுக்குற மீன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக பெருமைக்கெலாம் சொல்லலை, உண்மையே தான் சொல்கிறேன். ரொம்ப எப்படின்னு இருக்குது. எந்த மீனுக்கு எந்த ஸ்மெல் எதுவுமே இல்லை. ஒரு துளி கூட இல்லை. வெறும் மசாலா போடுங்க. வஞ்சரத்தை எடுத்துக்கிட்டோம்னா இது மட்டும்தான் முள்ளுன்னு வரும். இது சென்று முள். இது மட்டும் தான் முள்ளுன்னு வரும். மற்ற எதுவுமே முள்ளுன்னு வராது. அதனால தான் கடிச்சுன்றா சூப்பிட்டு வச்சுட்டான். பதறான்டா. வாடா
மகேந்திரம்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கான இருந்த அடையாளமே இல்லாமக்கிட்டாங்க. கொண்டு வாங்க, அந்த அதை அங்கே திரு இந்த வந்துருச்சு பிரியாணி. மந்தி எப்போ வரேன்? வண்டியா? வண்டி 7:30 மந்தி மந்தி என்ன இப்போதான் சாப்பிடுறது. மட்டன் பிரியாணி சொல்லிட்டு வை. இந்த மசாலா ஃப்ளேவர் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. மூடிட்டு முழிக்கிறாங்களா ஆறாமல் போயிடுச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பிட்டு வீடியோ எடுத்துட்டு சாப்பிட உட்காந்துருக்கோம். வீடியோ எடுத்துருக்காங்க, போன கஷ்டம் பண்ணி இருக்காங்க. மட்டன் ஓ அதாவது நானே எடுத்துட்டேன்னா ரெனில வேணுக்குறா நீ அது அப்படி எடுத்து இறால் உங்கள் மீனவன் கடையில் உள்ள டைகர் இறால். நம்ம வீடியோ எடுக்காம இருந்தால் பரவாயில்ல. என்னென்ன நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அஞ்சலம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சரியான டேஸ்ட்னு இது டேஸ்ட்டாக போகுது. ராய்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஆடு தான் இருக்கு. ஆடு செம்ம டேஸ்டியாக ஃப்ளேவர். மட்டன் பிரியாணி எழுதி சாப்பிடுவோம். அந்த பிரியாணி அப்படி க்ளோஸ்அப்பா அந்த பாரு, சும்மா மட்டன் பூ மாதிரி அப்படி இருந்திருக்கேன். எப்படி பார்த்தீங்களா? அப்படியே சோத்தில் கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிறோம். அப்படியே அள்ளி வச்சுட்டு ஆஹா சேஷாசம் மனநலா மட்டனில் இருக்கா? சேஷாசம் மனநல நம்மளை இப்படி வீடியோ எடுக்க சூப்பராக இருக்கும். இந்த ரால் எடுத்துக்கிறோம். மட்டன் இப்படி எப்படி மல்லிகைப்பூ மாதிரி வேக வைக்காங்க? அதான் எனக்கு இந்த தேவையானது மட்டும்தான் சாப்பிடுது. இது ஆச்சரியம். இப்போ வந்து மந்தி அவருடைய செவிடிப்பு எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? எடு, நான் இந்த லெக்கு எடுத்துக்கிறேன். அது லெக்கு இல்லை, அது லெக்கு தான்டா. அது ரெக்க தான். அது அப்படியே தூக்கிடும். எல்லாருக்கும் ஒரு பீஸ். இது என்னது? சோத்தை எடுத்துக்கிறேன் நான். அவளு எடு, ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், கவலைப்படாது. ஷேர் பண்ணவா? ரெனி நீ மந்தி சாப்பிடுவியா? இது மேலே ஒரு வெங்காயம் மாதிரி ஒன்று தூவாங்களா? அது இது வேற மந்தியா? அது தூறது வேற மந்தியா? அது எண்ணெயில் பொரிச்சு போடும். சரி சரி, சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்துக்கிட்டே இருக்க கறியை வரைக்கும் அவனுக்கு விட்றா, சேசரா சாப்பிடு. எல்லாம் விட்டு வளரும் பிள்ளைக்கு அப்படியே எடுத்துக்கலாம். இந்தா இது ஊத்தன்மாண்ணா? இது சரி தொட்டிங்கடா. லைட்டாக ஊத்தன்மாம்டா. டேய் இது லைட்டாக ஊத்தன்மாம்டா. போடாமல் சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கு. நான் வந்து மொத்தமே 3 தடவை தான் மந்தி சாப்பிட்ருக்கேன். அதில் வந்து சூப்பராக இருக்குல்ல. காரைக்காலில் வந்து 2 தடவை சாப்பிட்ருக்கேன். இது 3ஆவது தடவை. அங்கே சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட் அப்படியே வருது. ஆனால் அதில் வந்து வெங்காயம் போட்டிருந்தாங்க, இதில் வெங்காயம் அந்த வறுத்து போடாமல் இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த இது சூப்பராக இருக்குது. அண்ணன் ஹோட்டலில் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இதுன்னு சொன்னாங்க. இதை பார்த்தாலே வெள்ளை கலரில் இருக்குது. வெள்ளை சைனீஸ், அதனால் வெள்ளையாக தான் இருக்குது. சிக்கன்னாலே நம்ம அந்த காரசாரமாக அப்படி இருக்கும், நல்லா ரெட்டிஸாக பார்த்தே பழக்கிட்டோம். ஆனால் இங்கே ஒயிட்டாக பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமாக தெரியுது. அது பால் க்ரீம் இதில் செய்கிறதான். அப்படி லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம். லைட்டு கையில் சாப்பிடுவோம்.
ஆனால் ஒரு இனிப்பில் நம்ம சிக்கனை வந்து காரசாரமாகவே சாப்பிட்டு பழகிட்டு அந்த கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறது அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்பா நண்பனுக்கு ஒன்று ஊட்டி விட்றேன். பாருங்கள், ஃபைனல் டச்சு நம்ம வந்து ஒரு சோடா சோடா இல்லை, இது என்னது? ஃப்ரெஷ் லைம் சோடா. ஏன்னா ஊதா கலர் தண்ணி இல்லை, யாரும் வயிறு இருந்துச்சு லைட்டா. சரி, கண்டிப்பாக நம்ம தர்மபுரி வந்தீங்கன்னா ஒரு ஆட்டை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. மெயினாக வந்து அவங்க நம்ம நண்பர் தான், நம்ம கடையில் தான் மீன் எடுப்பாங்க. அப்புறம் வந்து நம்மளுடைய நண்பர், அதனால் அவங்க ஹோட்டல்லே வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம். அதுக்காண்டி இது ப்ரொமோஷன் நினச்சிடாதீங்க, நினச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.